Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த 9ஆம் தேதி காணாமல் போன கருப்பசாமி என்ற சிறுவன் 10ஆம் தேதி மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில் அந்த சிறுவனின் பெற்றோரை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறுவன் கழுத்தில் இருந்த நகை மாயமாகி உள்ள நிலையில் புகார் அளித்த அன்றே தீவிரமாக காவல்துறை விசாரித்திருந்தால் சிறுவனை காப்பாற்றி இருக்கலாம் என தெரிவித்தார். மேலும் சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புள்ள அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக கெட்டு குட்டிச்சுவராங்க. ஒரு பட்டப்பகுதியில், அதுவும் ஒரு கிராமப்புறம் அல்ல, ஒதுக்குப்புறம் அல்ல, நகரின் மையப்பகுதி. இப்படிப்பட்ட பகுதியில் இன்னும் சொல்லப்போனால் சுற்றியுள்ள இந்த இரண்டு பக்கத்தில் சேர்த்தா 10க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. நெருக்கடியான பகுதி. இந்த பகுதியில் ஒரு சிறுவன் தனியாக இருக்கின்ற நேரத்தில் கடத்தப்பட்டு இன்றைக்கு மர்மமான முறையில் அது கொலையா என்ற நிலை என்பது இனிமேல் விசாரணையில் இவர்கள் சொன்னால்தான் தெரியும். காவல்துறை அந்த கடமையை உறுதியாக செய்ய வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீராங்குளம் ஏரி மதகு உடைந்து வெள்ளநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கொட்டும் மழையிலும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மர்ம நபர் ஒருவர் வீராங்குளம் ஏரி மதகு பகுதியை உடைத்ததால் ஏரியில் இருந்து வெளியேறிய தண்ணீர் வாகாப் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்தது. இதனால் கடும் அவதிக்குள்ளான அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். எந்த ஒரு அரசு அதிகாரியும் தங்கள் பகுதிக்கு வந்து பார்வையிடவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 3வது நாளாக மழை பெய்வதால் 5000 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. வேதாரண்யம், ஆயக்காரன்புலம் மற்றும் வாய்மேடு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. அதிகாலை ஓய்ந்திருந்த மழை மீண்டும் காலை 9 மணி முதல் பெய்து வருகிறது. இதனால் வயல்களில் தண்ணீர் தேங்கி கதிர்விடும் நிலையில் இருந்த சுமார் 3000 ஏக்கர் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த நிலையில் 3வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா நேரில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். குன்னத்தூர் சாலை அருகே உள்ள வாய்க்கால் நிரம்பி தெருக்களில் மழைநீர் சூழ்ந்து வீடுகளில் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதிகளை பார்வையிட்ட மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா, நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கே இத்தகைய இடருக்கு காரணம் என குற்றம் சாட்டினார். இவங்க போட்டிருக்காங்களா? போடவே இல்லை. அங்கங்க பெரிய பள்ளம் இருக்கு. அந்த ஜவஹர் ஸ்கூலுக்கு முன்னால ஒரு பெரிய பள்ளம், பிள்ளைகள்லாம் போகக்கூடிய இடம், அதில் தண்ணி ரெம்பி கிடக்கு. இதெல்லாம் யார் செய்கிறது? எத்தனை முறை சொல்லியாச்சு. மக்கள் வரி பணத்தை வாங்கி வச்சுட்டு சும்மா இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சரியான உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக அந்த பள்ளத்தை ரெப்பிக்கிட்டோம். நாங்கள் வெட்மிக்ஸ் போட்டு எது பண்ணுமோ பண்ணுதோம். முடியலன்னு சொல்லுங்களேன். ஒழுங்கான வேலைகளை செய்கிறதில்ல. மக்கள் விரோத செயல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மோசமான சீரழிவுக்கு இவங்க தான் காரணம்.